ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சுரக்காயை வச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் இட்லி அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் இட்லி அரிசிக்கு 1/4 கப் அளவு உளுந்து, 1/4 கப் அளவு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் காரத்துக்கு நான் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் இந்த அரிசி பருப்பை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம பல்ஸ் மோடில் ஒரு 4 முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா போதும். பல்ஸ் மோட்லேயே நீங்கள் விட்டு அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 2 கப் அளவு சுரக்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் பிஞ்சு சுரக்காவாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த விதைகள் எதையும் நீக்க தேவையில்லை. கொஞ்சம் முத்தலான சுரக்காவாக இருந்ததுன்னா உள்ள விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ண பீசஸ் 2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் வேறு சேர்த்துருக்கிறதுனால 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு சுரக்காயிலேயே தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த சுரக்காயில் இருக்கிற தண்ணியை வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் அரைச்சிக்கோங்க. மாவு அடை தோசை மாவுக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா அது வலுவலுன்னு ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் சுரக்காயில் இருக்கிற தண்ணியை வச்சு அரைச்சிருக்கேன். அதுவே நம்மளுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே நீங்கள் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்மளுக்கு அடை தோசை மாவெல்லாம் அரைப்போம் இல்லையா, அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இதை நீங்கள் உடனே கூட தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சு தான் ஊற்ற போகிறேன். அதனால் இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நம்மளுக்கு லைட்டாக புளிச்சிருக்கு. இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் அடை தோசைக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தோசை ஊற்றும் போது நல்லா இழுக்க வரும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்குது. தோசை ஊற்றுறதுக்கு தோசைகள் சூடுபடுத்திட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க. தோசை நம்ம நார்மலான தோசை மாதிரி ரொம்ப பெருசாக இழுக்க முடியாது. அடை தோசை அளவுக்கு ஊற்றி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தோசை இழுக்க வரும். அதே மாதிரி ஒவ்வொரு முறை தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியும் லைட்டாக தண்ணி வச்சு துடைச்சிட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம்.
2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை திருப்பி போட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சுரக்காய் அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சுரக்காயில் பண்ணிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. குழந்தைங்களுக்கெலாம் இதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு சுரக்காயும் உள்ளே போன மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு தோசை. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.